ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃபின்னிஃப்டி எக்ஸ்பைரி எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம். ஃபின்னிஃப்டிக்கு சப்போர்ட் 23,200 கொடுத்துருந்தேன், ரெசிஸ்டன்ஸ் 23,700, மிட் பாயிண்ட் 23,450 கொடுத்துருந்தேன். காலையிலே பாருங்க ஓப்பன் வந்து பிளாட்டா தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி கீழே சப்போர்ட் தேடி தான் வந்தது. எவ்வளோ லோன்னா 23,214 வரைக்கும் வந்தது. ஆனா நான் வந்து சப்போர்ட் உடச்சு இன்னும் கீழே போகணுன்ற மாதிரி தான் நான் நினைச்சேன். ஆனா போகல. இங்கே நம்ம கால் ஆப்ஷன் என்ட்ரி கிடைச்சது. இது பாருங்க, இது 200 காலு. இது நம்ம லைன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா 500 புட்டு, 400 புட்டு கூட வச்சுக்கலாம். 400 புட்டு. இது பாருங்க, நமக்கு ரெசிஸ்டன்ஸ் தாண்டி போக முடியல. இங்கேயும் வந்து நமக்கு போக முடியலன்னு காட்டிருச்சு. இங்கேயும் நமக்கு லைன் 200 காலு. அப்ப இங்க இருந்து சப்போர்ட் எடுக்க போகுது. கீழே வந்து 200 கீழே மார்க்கெட் இல்ல அப்படின்றத லைன்ஸ் வந்து காலையிலே காட்டிருச்சு. நானும் கால் தான் போனேன். ஆனா 200 கால் போல, 300 கால் போனேன். ஏன்னா நமக்கு மிட் பாயிண்ட் 450. இப்போ இங்க இருந்து சப்போர்ட் கீழே போகல அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த டார்கெட் ஓப்பனை தக்க வச்சுச்சு அப்படின்னா நமக்கு வந்து 450 தான் போகுன்ற மாதிரி நான் கனெக்ட் பண்ணி, சரி 300 காலே நம்ம எடுத்துக்கலாம், அப்ப அது ஒரு 150 ரூபா நமக்கு கிடைக்கும் இல்லையா ஒரிஜினல் விலை அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணி போனேன். அது கரெக்டா 200 கால் அங்க லைன்ல இருக்கிறப்போ இதுவும் பாத்தீங்கன்னா லைனுக்கு கொஞ்சம் கீழே, லாஸ்ட் லைனை தொடல, ஆனா 3வது லைனு கீழே கிடைச்சிருச்சு. நான் பரவாயில்லன்னு இந்த இடத்துல நான் போயிட்டேன். 38 ரூபால என்ட்ரி போனேன். என்ட்ரி போயிட்டு வெயிட் பண்ணேன். ஏன்னா இது கீழே போச்சுன்னா நம்ம மார்க்கெட்டும் கீழே போகல, அப்படி ஒருவேளை போச்சுன்னா நமக்கு எஸ்எல் தான் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துட்டேன். ஆனா மார்க்கெட் வந்து கீழே போகாதுன்றது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா புட்டு எல்லாம் பார்த்தா ரெசிஸ்டன்ஸை தாண்டவே முடியல. அப்போ அது அங்க இருந்து கீழே வரப்போகுதுன்னா கால் தான் ஏற போகுதுன்றது நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 38 ரூபால என்ட்ரி போனேன். இந்த கேண்டில் இருக்கு பாத்தீங்களா, 140 ரூபாய், அந்த 50 ரூபா கிட்ட இருக்கு. ஆனா நான் இந்த கேண்டில் இப்படி ரன்னிங்லேயே கட் பண்ணிட்டேன். 130, 35 அப்படின்ற மாதிரி நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா இங்க போயிட்டு சப்போஸ் மறுபடியும் கீழே வந்துட்டு ஏறுமா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாதுல்ல. 38 ரூபான்றப்ப நமக்கு ஒரு 130 ரூபா கட் பண்றப்ப நமக்கு ஒரு 100 பாயிண்ட் கிடைச்சிருதுல, அதுவே பெரிய விஷயம் தானே. மார்க்கெட்டு இங்க கிட்டத்தட்ட 450, 23, 450க்கு தொடர்றதுக்கு கொஞ்சம் கம்மி தான். 400, 410 அந்த மாதிரி ரீச் ஆயிட்டான். நமக்கு தேவை ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு போதுன்னு நான் வெளில வந்துட்டேன். இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி லைன் வந்து கரெக்டா நமக்கு வந்து சொல்றப்ப நம்ம என்ட்ரி போனா பையரா நம்ம கண்டிப்பா ஜெயிக்க முடியும். இதுதான் என்னோட ஒரு கருத்து. இது பாருங்க, ஆனா இந்த புட்டை நம்ம பிடிக்க முடியலன்னா கூட காலையில தெளிவான ஒரு என்ட்ரி, எக்ஸ்பிரினா கூட சும்மா நம்ம வந்து பயந்து அப்படி இப்படி இல்லாம கரெக்டா ஒரு தெளிவான ஒரு என்ட்ரி பிடிக்க முடியும். இப்படி கிடைச்சா மட்டும் என்ட்ரி போவேன் ஃப்ரெண்ட்ஸ். நானு இந்த புட்டு வந்து கால் வந்து கன்ஃபார்ம் கொடுக்கல. ஆனா பாத்தீங்கன்னா இந்த இடம் கன்ஃபார்ம் கொடுத்துச்சு. எப்படின்னா 1:10க்கு இந்த இடத்துல நமக்கு ரிஜெக்ஷன் கிடைச்சப்ப நான் என்ன பண்ணேன், 500 புட்டு எடுத்தேன். 2 என்ட்ரி போனேன். இன்னைக்கு காலும் போனேன், புட்டும் போனேன். 500 புட்டு கரெக்டா இங்க வந்து இந்த இடத்துல நமக்கு கன்ஃபார்மே கிடையாது. இந்த இடத்துல நமக்கு ரிஜெக்ஷன் கிடைக்கிறப்போ இவனும் கரெக்டா அந்த லைனை தக்க வச்சுட்டான். அப்ப நான் என்ன பண்ணேன்னா, இந்த கேண்டில்னா 48 ரூபாய் அந்த மாதிரி என்ட்ரி போனேன். இந்த கேண்டில் இருக்கு பாத்தீங்களா, இந்த கேண்டில் ஸ்பைக்ல நான் இந்த லைன்லயே கொடுத்து வெளில வந்துட்டேன். 82 ரூபாய், 3 ரூபாயில கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா நமக்கு வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் எக்ஸ்பிரினால. நம்ம போதும் இங்க இருந்து அப்படியே நம்ம 40 ரூபாய் எடுத்தோம்னா 80 ரூபாய்னா அப்படியே நமக்கு 100% கிடைக்குது இல்ல. போதும், காலையில ஒரு என்ட்ரி பிடிச்சாச்சு. இது இப்படி வந்து நம்ம வந்து கரெக்டா ஒரு தெளிவா நம்ம லைன் எப்போ நமக்கு என்ட்ரி சொல்லுதோ அந்த மாதிரி பார்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, இந்த ஒரு ஃபால் வந்துச்சு பாத்தீங்களா, இதெல்லாம் நம்ம லைன்ல வந்து கன்ஃபார்மே காட்டல. கால் வந்து ரிஜெக்ஷனே காட்டல, ஆனா புட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணுச்சு. 600 புட்டு வந்து கன்ஃபார்ம். லாஸ்ட் டைம் இல்லையா, 3 மணிக்கெல்லாம் என்ன வேணாலும் நடக்கும். அதனால நம்ம அதெல்லாம் கொஞ்சம் வந்து எவ்வளவு போயிருந்தாலும் நம்ம அதை பத்திலாம் இது பண்ணக்கூடாது. இதெல்லாம் என்னைக்காச்சும் ஒரு நாள் நடக்கும். நமக்கு என்னைக்குமே வந்து கன்ஃபார்ம் ட்ரேட் எதுவோ நம்ம அதை மட்டும் பண்ணா போதும். இங்க பாருங்க, இதுவுமே பாருங்க 600 புட்டு 53 ரூபான்ற லைனு, கீழே பாத்தீங்கன்னா ஒரு 22 ரூபாய் இருக்கு. லோ வந்து 30 ரூபாய் வரைக்கும் வந்துட்டு 53 ரூபாய் நமக்கு கன்ஃபார்ம் கிடைச்சது பாத்தீங்களா. இந்த இடத்துல என்ட்ரி போயிருக்கலாம். ஆனா கால் வந்து நமக்கு மேட்சா இல்ல அப்படின்ற பட்சத்தை தவிர்த்துருக்கலாம். நம்ம சொந்த ரிஸ்க்ல வேணா நம்ம எடுத்து பார்க்கறதா இருந்தா பார்க்கலாம். 53 ரூபாய் என்ட்ரி, ப்ரீவியஸ் லோ இருக்கு பாத்தீங்களா, அந்த 30 ரூபாய் ஒரு 15 பாயிண்ட். ஏன்னா அடுத்த மணியா இருக்கு. அதுவே இந்த மணியா மார்ச்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும்.
அப்படின்ற ரிஸ்க்ல இது போறதா இருந்தா போகலாம். ஆனா நான் போகல. நான் காலையில ஒண்ணு குடிச்சா அதுக்கப்புறம் மதியமா ஒரு ட்ரேட் போதும்னு நான் வச்சுட்டேன். போகல நான் என்ட்ரி. இப்போ நான் இந்த என்ட்ரி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். வேற ஒண்ணும் இல்ல. அது ரிஜெக்ஷன் குடுக்கல. ஆனா இது ரிஸ்க் தான். இது வந்து 2 பேருமே வந்து கன்ஃபார்ம் பண்ணி ஒரு ட்ரேட் கிடைக்கிறதுக்கும், ஒருத்தன் மட்டும் கன்ஃபார்ம் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுக்காக தான் நான் இத காட்டுறேன். ஆனா இது பாருங்க செம்மையா போயிருக்கு. 30 ரூபா லோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 280 ரூபா கிட்ட போயிருக்கான். க்ளோசிங்கே 261 ரூபா கிட்ட இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து குடிக்கணும்னு அவசியம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தெளிவா கிடைக்குதா அது போதும். நமக்கு ஒரு நம்ம வந்து வீட்ல இப்ப என்னெல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து வீட்ல தான் இருக்கேன். நான் ஃபுல் டைமா ட்ரேடரா மாறிட்டனால நமக்கு வந்து போதும். நம்ம கம்மியா ரிஸ்க் வச்சு நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு 5000 3000 இந்த மாதிரி அதிகபட்சமே 5000லாமே பெரிய விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். போதும். பையரா நமக்கு வந்து ஒரு 2000ல இருந்து 5000க்குள்ள கிடைக்குதுன்னா அதுவே எனக்கு போதுன்ற மாதிரி தான் நான் வந்துருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னால வந்து நைட் வீடியோ போட முடியுமா என்னன்னு தெரியல. பேங்க் நிஃப்டி எக்ஸ்பெரிக்கு டைம் இருந்தா போடுறேன், இல்லைன்னா நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பெரி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.